தமிழ்நாட்டில் சட்டசபையில் உறுப்பினர்களை தேர்ந்தெடுப்பதற்காக 5 ஆண்டுகளுக்கு ஒருமுறை தமிழகம் முழுவதும் ஒரே கட்டமாக சட்டமன்ற தேர்தலானது நடத்தப்படுவது வழக்கமாகுங்க. அந்த வகையில் தற்போது 2026ஆம் ஆண்டு சட்டசபை தேர்தலானது முடிவடைந்து தேர்தலுடைய முடிவுகளானது வெளிவந்திருக்கக்கூடிய நிலையில் பஞ்சாங்க கணிப்பின்படி இனி வரக்கூடிய காலகட்டத்தில் தமிழகத்தில் என்ன மாதிரியான மாற்றங்கள் ஏற்பட போகுது, என்ன மாதிரியான தாக்கங்கள் உருவெடுக்க போகுது என்பதை பற்றி தான் இந்த பதிவில் நம்ம விரிவாக பார்க்க போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். நம்ம சேனலை இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்த்துட்டு இருக்கிறீங்க அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கங்க. வீட்டில் எப்பயுமே சண்டையும் சச்சரவுமாக இருக்குதா? உங்களுக்கு ஒரு விதமான மன அழுத்தமாகவே இருந்து கொண்டு இருக்குதா? திருமண வரன் நிச்சயம் கைகூடுற மாதிரி தள்ளி கொண்டே போய்கொண்டு இருக்குதா? நீங்கள் செய்யக்கூடிய தொழிலில் சின்ன சின்ன பிரச்சனைகள் இடையூறுகள் ஏற்பட்டு கொண்டே இருக்குதா? இது போன்ற பிரச்சனைகளுக்கு இந்த வீடியோவுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் வராகியம்மன் ஜோதிட நிலையத்தோட தொலைபேசி எண் கொடுத்துருக்குறேன். இந்த எண்ணுக்கு தொடர்பு கொண்டு பேசி பாருங்கள். உங்கள் பிரச்சனைகளுக்கு சரியான தீர்வு கிடைக்குங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நீங்களும் புதிய வாக்காளராக இருந்தீங்க அப்படின்னா உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுவாங்க. நீங்கள் ஓட்டு போடும்போது உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். தமிழ்நாட்டில் மொத்தம் 234 சட்டமன்ற தொகுதிகளானது இருக்குதுங்க. ஒவ்வொரு தொகுதிக்கும் ஒவ்வொரு உறுப்பினர்கள் என்ற விகிதத்தில் 234 சட்டமன்ற உறுப்பினர்களானது தேர்ந்தெடுக்கப்படுவது வழக்கமாகும். சட்டசபையில் இந்த உறுப்பினர்கள் தேர்ந்தெடுப்பதற்காக 5 ஆண்டுகளுக்கு ஒரு முறையானது தமிழகம் முழுவதுமே ஒரே கட்டமாக சட்டமன்ற தேர்தலானது நடத்தப்படுவது வழக்கமாகுங்க. தமிழ்நாடு மாநில தேர்தல் ஆணையத்தால் நடத்தப்படக்கூடிய இந்த தேர்தலில் அனைத்து தொகுதிகளிலுமே ஒவ்வொரு கட்சியை சேர்ந்த ஒவ்வொரு வேட்பாளர்கள் போட்டியிடுவாங்க. அந்த வேட்பாளர்களை மக்கள் நேரடியாக வாக்களித்து அந்த தொகுதியினுடைய உறுப்பினர்கள் அதாவது எம்எல்ஏக்களை மக்கள் தேர்ந்தெடுப்பாங்க. இதில் எந்த கட்சி இல்லைன்னா எந்த கூட்டணி கட்சி பெரும்பான்மை வகிக்கிறதோ அந்த கட்சி இல்லைன்னா அந்த கூட்டணி கட்சி தலைவர்களில் ஒருத்தரை தேர்ந்தெடுத்து ஆளுநர் மாநிலத்தின் முதலமைச்சராக நியமிப்பாருங்க. நிகழக்கூடிய பரபாவ ஆண்டு ஆற்காடு பஞ்சாங்கத்தில் குறிப்பிடப்பட்டிருக்கக்கூடிய ஒரு தகவலானது இன்றளவு பேசும் பொருளாகி இருக்குதுங்க. அதில் இந்த வருஷம் நடைபெற்றிருக்கக்கூடிய பல்வேறு விஷயங்களானது பதிவு செய்யப்பட்டிருந்தாலும் கூட தமிழகத்தில் அரசியல் குறித்து ஒரு குறிப்பானது சொல்லப்பட்டிருக்குதுங்க. தற்போது தமிழகத்தில் பல்வேறு கருத்து கணிப்புகளானது நடைபெற்று வருது. ஒரு கட்சி பெரும்பான்மையை பெற்று ஜெயிக்கும் என்று சொல்லக்கூடிய நிலையில் பஞ்சாங்கத்தில் உலகளாவிய அரசியல் பல மாற்றங்களானது ஏற்படுங்க. தமிழக சட்டசபை தேர்தல் முடிவுகளில் எதிர்பார்த்த வெற்றியானது யாருக்கும் கிடைக்காதுங்க. கூட்டணி ஆட்சி தான் அமையும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்குது. அதாவது தமிழ்நாடு சட்ட பேரவை தேர்தலில் எந்த ஒரு தனிப்பட்ட கட்சியும் மக்கள் எதிர்பார்த்த முழுமையான வெற்றி கிடைக்காது அப்படின்னும் சொல்லப்பட்டிருக்குதுங்க. தமிழகத்தில் ஒரு கட்சியின் தனி பெரும் ஆட்சி முடிவுக்கு வந்ததும் பல்வேறு கட்சிகள் இணைந்து ஆட்சி அமைக்கக்கூடிய கூட்டணி ஆட்சி அமைவதற்கான வாய்ப்புகளே அதிகமாக இருப்பதாக பஞ்சாங்கத்தில் சொல்லப்பட்டிருக்குது. இந்த கணிப்பு அரசியல் வட்டாரங்களில் விவாதங்களாக கிளம்பி இருக்கக்கூடிய நிலையில் ஆளும் தரப்பு கட்சியினர் பார்த்தீங்கன்னா மற்றும் எதிர்க்கட்சி தொண்டர்களிடையே இது கலகலப்பை ஏற்படுத்தி இருப்பதாக சொல்லப்படுதுங்க. பஞ்சாங்கத்தில் சொல்லப்பட்டிருக்கக்கூடிய இந்த கணிப்புகளின்படி தற்போது கூட்டணி ஆட்சி அமைய போகுதா இல்லையா அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்க வேணுங்க. தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய 234 தொகுதிகளுக்கும் கடந்த ஏப்ரல் 23ஆம் தேதி ஒரே கட்டமாக தேர்தலானது நடந்து முடிவடைஞ்சிருக்குதுங்க. எந்த ஒரு சிக்கலும் இல்லாமல் அமைதியான முறையில் தேர்தலானது தமிழ்நாட்டில் நடைபெற்றிருக்குது. மே 4ஆம் தேதி வாக்கு எண்ணிக்கையானது தொடங்கி முடிவடைந்திருக்கக்கூடிய நிலையில் இதில் தவேகா தனி பெரும்பான்மை கட்சியாக உருவெடுத்திருக்குதுங்க. தவேகா 108 தொகுதிகளில் தனி பெரும்பான்மை கட்சியாக உருவெடுத்திருக்குதுங்க. திமுக கூட்டணி பார்த்திங்கன்னா 73 தொகுதிகளில் வெற்றி பெற்றிருக்குது. அதிமுக கூட்டணி 53 தொகுதிகளில் வெற்றி பெற்றிருக்குதுங்க. 2026ஆம் ஆண்டு நடந்து முடிந்திருக்கக்கூடிய சட்டசபை தேர்தலில் 108 தொகுதிகளில் வெற்றி பெற்று மாபெரும் தனி கட்சியாக உருவெடுத்திருக்கக்கூடிய தவேகா ஆட்சி அமைக்க அவங்களுடைய பெரும்பான்மையை நிரூபிக்க 11 எம்எல்ஏக்கள் தேவைப்படுறாங்க. தமிழ்நாட்டில் இனி வரக்கூடிய காலகட்டத்தில் என்ன மாதிரியான மாற்றங்கள் நிகழப்போகுது?
தமிழ்நாட்டில் நடந்து முடிந்திருக்கக்கூடிய சட்டசபை தேர்தலில் தன்னுடைய பெரும்பான்மையை நிரூபித்து பெரிய கட்சியாக உருவெடுத்திருக்கக்கூடிய தாவேகா ஆட்சி அமைக்க 11 எம்எல்ஏக்கு தேவைப்படுறாங்க. இதனால் கட்சியில் பெரும் குழப்பமானது நிலவிட்டு வருதுங்க. இழுபறியான சூழ்நிலையானது ஏற்பட்டிருக்குது. தன்னுடைய தனி பெரும்பான்மையை நிரூபித்து மாபெரும் கட்சியாக உருவெடுத்திருக்கக்கூடிய தாவேகா 11 எம்எல்ஏக்கள் இருந்தால் ஆட்சி அமைக்கலாம் அப்படிங்கிற இழுபறியான சூழ்நிலையானது தற்போது நிகழ்ந்து கொண்டு இருக்குதுங்க. இதனால் எந்தெந்த கட்சிகள் தாவேகுடன் கூட்டணி அமைக்க முன்வர இருக்கிறாங்க, அப்படி கூட்டணி அமைச்சாலும் என்ன மாதிரியான சூழ்நிலைகள் நிலவும் கட்சியில் அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்க வேணுங்க. தாவேகாவுக்கு ஆதரவு தெரிவிக்க நிறைய கட்சிகளானது தற்போது முன்வந்திருக்கக்கூடிய நிலையில் கட்சியில் பெரும் பரபரப்பான சூழ்நிலையானது தற்போது நிலவி கொண்டு இருக்குதுங்க. இதனுடைய தாக்கம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்க வேணும். நடந்திருக்கக்கூடிய சட்டமன்ற தேர்தலில் நடிகர் விஜய் தலைமையிலான வெற்றி கழக தமிழகம் பெரும்பான்மையான தொகுதிகளில் களம் இறங்கி வெற்றி பெற்றிருக்குதுங்க. மொத்தம் 233 தொகுதிகளில் போட்டியிட்ட இந்த கட்சியானது 108 இடங்களை பிடிச்சிருக்குது. இந்த நிலையில் சட்டமன்ற தேர்தலில் தமிழ்நாட்டில் பெரும்பான்மையை அமைக்க 118 வாக்குகளானது தேவைப்படுதுங்க. அப்படி கிடைக்காத பட்சத்தில் தொங்கு சட்டசபை அமைப்பதற்கான வாய்ப்பு இருப்பதாகவும் சொல்லப்படுது. இதற்கு ஏதாவது ஒரு கட்சி தாவேகாவுக்கு ஆதரவு அளிச்சிச்சுன்னா மட்டுமே தாவேகா கட்சியானது ஆட்சி அமைக்க முடியும் அப்படின்னு சொல்லப்படுது. இந்த தேர்தலில் பெரிதுமே இளைஞர்களுடைய வாக்குகளானது அதிகமாக இருப்பதாகவும் சொல்லப்படுதுங்க. இந்த சூழ்நிலையில் தாவேகாவுடன் கூட்டணி அமைக்க பல்வேறு கட்சிகளானது முன்வந்திருக்குதுங்க. எந்த கட்சிகளுடன் தாவேகா கூட்டணி அமைக்க போகுது என்பதை நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்க போகிறோம். இனி வரக்கூடிய காலகட்டத்தில் என்ன மாதிரியான மாற்றங்களானது தமிழ்நாட்டில் நடக்க போகுது என்பதையும் நம்ம பொறுத்திருந்து தாங்க பார்க்க வேணும். மக்கள் தங்களுடைய தொகுதியிலிருந்து 5 வருஷத்துக்கு ஒரு முறை வாக்காளர்கள் மூலமாக உறுப்பினர்களை தேர்ந்தெடுப்பாங்க. மாநில பட்டியலில் இருக்கக்கூடிய துறைகள் என்று சொல்லக்கூடிய கல்வி, சுகாதாரம், சட்ட ஒழுங்கு போன்ற விவகாரங்களில் சட்டம் இயற்றுவதும், வரவு செலவு திட்டங்களை நிறைவேற்றுவதும், மாற்றம் அரசியல் செயல்பாடுகளை கண்காணிப்பது இவர்களுடைய கடமையாக சொல்லப்படுதுங்க. பேரவையின் நடவடிக்கைகளை கண்காணிப்பதற்கு சபாநாயகர் தலைமை தாங்கி நடத்துவார். 60 முதல் 50 வரையிலான உறுப்பினர்கள் கூட இருக்கலாங்க. தமிழ்நாட்டில் 234 சட்டப்பேரவை தொகுதிகளானது இருக்குது. தமிழக சட்டசபை தேர்தல் முடிவுகளின்படி தாவேகா அதிகமான தொகுதிகளில் வெற்றி பெற்றிருக்குதுங்க. இருந்தாலும் அந்த கட்சி ஆட்சி அமைப்பதற்கு 118 தொகுதிகளானது தேவைப்படுது. ஆனால் தற்போது இருக்கக்கூடிய இடங்கள் பார்த்தோம்னா 108 தொகுதிகளில் வெற்றி பெற்றிருக்குதுங்க. மீதி இருக்கக்கூடிய 10 தொகுதிகளில் ஆட்சி அமைப்பதற்கு கூட்டணி அமைக்க வேண்டிய சூழ்நிலையானது தற்போது உருவாகி இருக்குது. இப்படி பரபரப்பாக இருக்கக்கூடிய சூழ்நிலையில் தற்போது எந்த கட்சி தாவேகாவுடன் கூட்டணி அமைக்க முன்வர இருக்குது அப்படிங்கிற குழப்பமானது இப்பொழுது கட்சி நிர்வாகிகளிடையே நிகழ்ந்துட்டு வருதுங்க. இந்த இழுபறியான சூழ்நிலையில் தாவேகா தலைவர் ஆட்சி அமைக்கக்கூடிய நிலையில் எந்தெந்த கட்சிகள் ஆட்சி அமைக்க முன்வர இருக்கிறாங்க, அந்த கட்சிகளுடன் இவங்க என்ன மாதிரியான கூட்டணி அமைக்க போகிறாங்க அப்படிங்கிறத பற்றி பரபரப்பான சூழ்நிலையானதே இருக்குதுங்க. ஏப்ரல் 23ஆம் தேதி தமிழ்நாடு சட்டசபை தேர்தல் முடிவடைந்திருக்கக்கூடிய நிலையில் மே 4ஆம் தேதி வாக்கு எண்ணிக்கை முடிவுகளானது வெளியிடப்பட்டிருக்குதுங்க. 2026ஆம் ஆண்டு மே 10ஆம் தேதியோடு சட்டசபை பதவிக்காலமானது முடிவடைக்க இருக்கக்கூடிய நிலையில் அதற்கு முன்னாடியே தேர்தல் நடத்தப்பட்டு முடிவுகளானது அறிவிக்கப்பட்டிருக்கக்கூடிய நிலையில் மொத்தம் 234 தொகுதிகளுக்கு ஒரே கட்டமாக வாக்குப்பதிவானது நடைபெற்று முடிந்திருக்குதுங்க. இந்த முறை மாநிலத்தில் 4 முனை போட்டிகளானது கடுமையாக நிலவி இருக்குது. நடந்து முடிந்திருக்கக்கூடிய சட்டசபை தேர்தலில் தன்னுடைய பெரும்பான்மையை நிரூபித்து 100 இடங்களை பெற்றிருக்கக்கூடிய தாவேகாவுக்கு ஆட்சி அமைப்பதற்கு 118 இடங்களானது தேவைப்படுது. இதில் 10 இடங்கள் இன்னும் தேவைப்படக்கூடிய நிலையில் தற்போது இழுபறியான சூழ்நிலையானது ஏற்பட்டிருக்குதுங்க. இந்த நிலையில் பார்த்திங்கன்னா கூட்டணி அமைப்ப சில கட்சிகளானது முன்வந்திருப்பதாக சொல்லப்படுது. ஆட்சி அமைப்பதற்கு இன்னும் 10 எம்எல்ஏக்கள் தேவைப்படக்கூடிய நிலையில் தாவேகா இனி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் என்ன மாதிரியான முடிவுகளை எடுக்க போகுது, இதனால் என்ன மாதிரியான மாற்றங்களானது நிகழப்போகுது அப்படிங்கிறத நம்ம பொறுமையாக பொறுத்திருந்து தாங்க பார்க்க வேணும்.
பரபவ ஆண்டு ஆற்காடு பஞ்சாங்கத்தில் சொல்லப்பட்டிருக்கக்கூடிய இந்த தகவலானது பரபரப்பாக விவாதிக்கப்பட்டு வருதுங்க. அதில் இந்த வருஷம் நடைபெறக்கூடிய பல்வேறு விஷயங்களானது பதிவு செய்யப்பட்டிருந்தாலும் கூட தமிழகத்தில் அரசியல் குறித்து ஒரு குறிப்பானது வெளியிடப்பட்டிருக்குது. தமிழகத்தில் பல்வேறு கருத்து கணிப்புகள் ஒரு கட்சி பெரும்பான்மையை பெற்று ஜெயிக்கும் அப்படின்னும் சொல்லப்பட்டிருக்கக்கூடிய நிலையில் பஞ்சாங்கத்தில் உலகளாவிய அரசியல் மாற்றங்கள் ஏற்படும் அப்படின்னும் சொல்லப்பட்டிருக்குது. இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ள தகவல்கள் கொடுத்துருக்குன்னு நினைக்கிறேன். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.